அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சுக்கு கீழாக நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கும் போது இந்த நிறுவனத்திற்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் பரம்பரை அரசியலை கொண்டு செல்வதற்காக பயிற்சி நிலையங்களாக இருக்கட்டும் எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் பரம்பரையின் பெயரை சூட்டப்பட்டிருக்கின்றது. சிடபிள்யூசி என்கின்ற ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அங்கத்தவராக இருக்க வேண்டும், அதன் குடும்பத்தின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. இன்று வரைக்கும் எந்த விதமான கணக்காய்வுகளுக்கு உட்படாத ஒரு நிறுவனமாக காணப்படுகிறது. இதற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. பண்டாரநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதுக்கு தலைவர் யாரு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக நவீன் திசாநாயக்கு. அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்கு, அதோட தலைவர் யாரு? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லயும் ஞாபகார்த்த மன்றம் இருக்கு. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்கு. உங்களுக்கு வாக்களிச்சது இங்க வந்து ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்ற சம்பந்தமா வந்து பேசுறது கிடையாது. இந்த குறை சொல்ற அரசியலை வந்து முதல்ல நிப்பாட்டுங்க. மக்களுடைய வரி பணத்தினாலும் அதே போல வெளிநாடுகளுடைய அன்பளிப்பாலும் வழங்கப்படுற இந்த நிதியிலே மக்களுக்காக இவ்வாறான சேவை மன்றங்கள் கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியின் பெயரை வைப்பது உண்மையிலே ஒரு சாபக்கேடான விடயம். எனவே இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எதிர்காலத்திலே சேதமாக நான் நினைக்கிறேன், மலையகத்திலே உள்ள போராளிகள் தியாகிகளுடைய பெயரை முல்லேரியா கோவிந்தன், அதே போல மீனாட்சி அம்மையார், அதே போல ஆபிரிகாம் சிங்கம் போன்றவர்களின் பெயர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு சூடினால் உண்மையிலே மலையகம் ஒரு பெருமை கொள்ள ஒரு இதாக இருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசனை பண்ணி முடிவுகள் எடுப்போம். அதே போல இதனுடைய சேவைகள் கடந்த காலத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் விசேட திட்டங்கள் மூலமாக இதனுடைய சேவைகளை மலையக சமூகத்துக்கு நேரடியாக செல்லும் வகையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். நாங்கள் தீர்மானத்திற்கும் எதிர்வரும் காலங்களிலே இந்த தொண்டைமான் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அதே போல் அவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக எமது அரசாங்கம் நடவடிக்கை என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.